வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ கடகத்தில் சுக்கிரன். கடகத்தில் சுக்கிரன் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தாயுடைய அன்பு எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மூத்த பெண்கள், பெண்கள் மூலமாக இவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சுகபோகமும் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மனைவி, தாய் மற்றும் சகோதரிகள் உள்ள நமக்கு நண்பர்கள், பெண் நண்பர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு இந்த கடகத்தில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும். இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெண்களுடைய ஆதரவு இருந்தாலுமே இவங்க சில விஷயங்களில் ஆசைப்பட்டு, ரொம்ப பேராசைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் போய் இவங்களால் மாட்டிக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க நடந்துக்கணும். ஏன்னா பெண்கள் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாதுங்க, அவங்களோட ரொம்ப மிங்கிள் ஆகக்கூடாது. இவங்களுக்கு ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நினைவுகள். அதாவது பழைய நினைவுகள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு மனசு ரீதியாக ஏதோ ஒரு பெண்கள் மூலமாக இவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த நினைவுகள் தான் இவங்களுக்கு வலியையும் வருத்தத்தையும் கட்டாயம் கொடுக்கும். இவங்க பார்த்திங்க அப்படின்னா பால், அதாவது பாலில் செஞ்ச இனிப்பு, பால் ஸ்வீட்டு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி திங்கக்கிழமை அன்னைக்கு தானம் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுப்பார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.